அமித், இருவரும் என்னுடன் வாருங்கள். காளி கோவிலுக்கு சென்று வருவோம். கோயிலை அடைந்தவுடன், நீங்கள் இருவரும் இங்கேயே இருங்கள், நான் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றவன், தாயே, நான் கூறியது போல இதோ என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோஹித் தன் வாளை உருவி தலையை வெட்டினான். வெளியில், நீங்கள் இங்கேயே இருங்கள், நீண்ட நேரமாக ரோஹித் வரவில்லை, நான் சென்று பார்க்கிறேன். உள்ளே சென்ற அமித் தன் நண்பனின் நிலையை பார்த்து அதிர்ந்தான். நண்பன் இல்லாத உலகத்தில் எனக்கு என்ன வேலை? அதனால் நானும். அமித்தும் தலையை வெட்டிக் கொண்டு மண்ணில் சாய்ந்தார். உள்ளே சென்றவர்கள் வரவில்லையே என்று சுனிதாவும் உள்ளே சென்றாள். என்ன கொடுமை இது! என் கணவர் இல்லாத வாழ்க்கை எனக்கும் வேண்டாம். நானும் அவரை பின்தொடர்ந்து செல்வேன். கத்தியை எடுத்தவள் பிரகாசமான ஒளியை கண்டவுடன் அப்படியே நின்றாள். காளி தோன்றினாள். மகளே, உங்கள் தியாகத்தால் மனம் நெகிழ்ந்தேன். இவர்கள் இருவரையும் நான் உயிர்ப்பிக்கிறேன். இவ்வாறு செய்யும் போது ரோஹித்தின் தலை அமித்தின் உடலுடன் ஒட்டி கொண்டது. அதேபோல் அமித்தின் தலை ரோஹித்தின் உடலுடன் ஒட்டி கொண்டது. வேதாளம் கதை சொல்வதை நிறுத்தியது. இப்பொழுது கூறுங்கள், சுனிதா யாரை தன் கணவனாக ஏற்றுக்கொள்வாள்? நினைவில் வைத்துக்கொள், வாய் திறந்து பதில் கூறினால் நான் பறந்து சென்று விடுவேன். பதில் தெரிந்தும் கூறாமல் இருந்தாலும் தலை வெடித்துவிடும். சுனிதா ரோஹித் தலை கொண்ட உடம்பைத்தான் கணவனாக ஏற்பாள். ஏனென்றால் தலைதான் ஒரு மனிதனின் அடையாளத்திற்கும் எண்ணத்திற்கும் முக்கியமானது. மிக்க மகிழ்ச்சி, சரியான பதில். ஆனால் நீங்கள் பேசியதால் நான் என் இடத்திற்கு செல்கிறேன். வேதாளம் பறந்து செல்ல விக்ரமாதித்தன் அதை பின்தொடர்ந்து சென்றார். விக்ரமாதித்தன் மரத்தின் மீது ஏறி மறுபடியும் வேதாளத்தை தோளில் போட்டுக்கொண்டு நடந்தார். மறுபடியும் நான் கதை கூறப் போகிறேன், கவனமாக கேளுங்கள் அரசே. பல வருடங்களுக்கு முன் கலிங்க நாட்டை அமர்நாத் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவருக்கு ஜெயக்குமார் என்ற மதியுக மந்திரி இருந்தான். அமர்நாத் தன் மக்களுக்காக செல்வங்களை வாரி வழங்கினார். இது போன்ற அரசருக்கு பணிபுரிவது என் பாக்கியம். ஆனால் இப்படி வாரி வழங்கினால் ஆபத்தான சமயத்தில் நிலைமையை சமாளிக்க போதிய செல்வம் கையில் இல்லாமல் போய்விடும். நாம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இவர் செவிசாய்க்கவில்லை. என்ன செய்வது? ஒரு நாள் இங்கிருந்து நாம் செல்ல வேண்டும். நடு இரவில் கலிங்கத்தை விட்டு வெளியேறினார். கடலோரமாக நடமாடும் பொழுது